மனிதனுடைய சித்தாந்தத்தை அழித்து அந்த சமூக மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்றால் ஆயுத கலாச்சாரத்தால் தான் முடியும். அன்பினால் முடியவே முடியாது. ஏனென்றால் அன்பு என்று மனிதர்களுக்கு இடையில் ஒன்று இல்லை, அதுவும் செயற்கையானது. அப்ப அந்த அன்பு செயற்கையானது என்பதன் காரணமாக தான் ஆதி காலம் தொட்டு இந்த காலம் வரைக்கும் சமூகத்தில் மேன்மைக்காக பாடுபடக்கூடிய மகான்கள், மனிதர்கள், புனிதர்கள் எல்லோருமே அன்பை பிரதானமாக தினம் தினம் விதைத்துக் கொண்டே இருக்கிறார்கள். அப்படி அன்பை தினம் தினம் பிரதிதனமாக விதைத்துக் கொண்டிருப்பவர்களே அந்த அன்பு இல்லாதவர்கள் மூலமாக, பலனிடையவர்கள் மூலமாக அவர்கள் கொன்று தீர்க்கப்படுகிறார்கள். இதற்கு இதுவரை வந்த எல்லோரும் மிக சிறந்த மனிதர்கள் எல்லாமே மனிதர்களால் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். மனிதர்களை நேசியுங்கள் என்று சொன்னவர்களையே மனிதர்கள் கொன்று விடுகிறார்கள். இதற்கு மிக சிறந்த உதாரணம் இயேசுநாதர். அவன் தான் சொன்னபடிதான் வாழ்ந்தான், கடைசி வரைக்கும் அதே மாதிரிதான் வாழ்ந்தான். ஒரு கண்ணத்தில் அடிச்சா மறுகணத்தை காட்டுன்னு சொன்னான், அவனை கொண்டுட்டான். ஆனா ஒரு கணத்தை அடித்தா மறுகணத்தை காட்டாதேன்னு கத்தி எடுத்த நபி வாழ்ந்தார். இன்னைக்கு உலகத்துல பெரிய மதம் இது ஆயுதங்களை தாங்கிய மதம் தான். ஆயுதங்களாலதான் ஒரு அதிகாரத்தை கொண்டு வர முடியும், அன்புனால கொண்டு வரவே முடியாது. அதிகாரத்தினாலதான் மாற்றங்கள் ஏற்படும்.